வணக்கம் நண்பர்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். இதுதான் நம்ம செங்களே. இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நியூசிலாந்து vs இந்தியா, அதாவது உலகமே எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கோம் ஐசிசி டெஸ்ட் சாம்பியன்ஷிப் பற்றி தான். அதை பற்றி சில மேட்டர் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் மேட்ரு பார்த்தீங்கன்னா, இந்தியா கேப்டனான விராட் கோலி, அப்புறம் நியூசிலாந்து கேப்டனான கேன் வில்லியம்சன், இவங்க தலைமையில் தான் இந்த ரெண்டு டீமும் மோத போகுது. இந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா இங்கிலாந்தில் சவுத்தாம்ப்டன் அப்படிங்கிற ஒரு இடத்துல தான் இந்த மேட்ச் நடக்க போகுது. அது இது வரைக்கும் நடந்த ஐசிசியில், அதாவது விராட் கோலி கேப்டன்ஷிப்பில் இது வரைக்கும் இந்தியா எந்த ஒரு ட்ரோஃபியும் அடிக்கலை. அதே மாதிரி கேன் வில்லியம்சன் கேப்டன்ஷிப்பில் நியூசிலாந்து இது வரைக்கும் எந்த ஒரு ட்ரோஃபியும் அடிக்கலை. அதேமாதிரி இப்போ பார்த்திங்கன்னா இந்த மேட்ச் பார்த்திங்கன்னா டியூக் பாலில் விளையாட போகிறாங்க. இதனால் இவ்வளோ நாளாக கிரிக்கெட்லாம் கார்க் பாலில் தானே விளையாண்டாங்க. இதனால புதுசாக டியூக் பால் அப்படின்னு கேட்காதீங்க. டியூக்குனுங்கிறது ஒரு பால் ஒரு பிராண்டு, அதுவும் கார்க் பால் தான். அது டியூக்குனுங்கிறது ஒரு பிராண்டு. நம்ம ஊரில் எப்படி ஸ்டெம்பர் பால் ஸ்டூடெண்ட் பால்னு விளாடும்ல, அதே மாதிரி அது வந்து ஒரு டியூக்குனுங்கிறது அந்த கார்க் பால் பிராண்ட். அது ஐசிசி ட்ரோஃபியில் பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே 2003 இந்தியா நியூசிலாண்டை மீட் பண்ணியிருக்கு. அதேமாதிரி 2019 நியூசிலாந்து vs இந்தியா செமிஃபைனல்ஸில் மீட் பண்ணியிருக்காங்க. அப்படி மீட் பண்ணும்போது இந்தியா தோத்துடுறாங்க. அந்நேரம் பார்த்தீங்கன்னா டோனி ரன் அவுட் ஆன இந்த காட்சி நேரம் நம்ம கண்ணுக்கு வந்திருக்கோம். அந்த நேரத்தில் எத்தனை பேர் பவானி மாதிரி சவுத்தில் குத்திருப்போம். அடுத்த மேட்ரு பார்த்தீங்கன்னா ஹெட் டு ஹெட்டுன்னு சொல்கிறாங்க. இதனால் ஹெட் டு ஹெட் அப்படிங்க, அதாவது போல்ட் விசஸ் கோலியை தான் ஹெட் டு ஹெட்டுன்னு சொல்கிறாங்க. இவங்க ரெண்டு பேருக்கும் ஆகவே ஆகாதுன்னு சொல்கிறாங்க. அதாவது கோலி வந்து போல்ட்டை 12 இன்னிங்ஸில் மீட் பண்ணியிருக்காரு. அதில் 3 இன்னிங்ஸில் போல்ட் கையாலே அவுட் ஆகிருக்காரு. அதேமாதிரி 2019 செமிஃபைனல்ஸ்லேயும் போல்ட் கையால் தான் கோலி அவுட் ஆகுறாரு. இதில் இன்னொரு பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா ரோஹித் சர்மாவுக்கும் லெஃப்ட் ஆர்ம் பேஸ் இருக்கும், ஆகவே ஆகாதுன்னு சொல்கிறாங்க. இதேமாதிரி 208 இன்னிங்ஸில் 23 இன்னிங்ஸ் லெஃப்ட் ஆர்ம் பேஸரால் தான் அவுட் ஆகிருக்காரு. இதில் ஒரு பாசிட்டிவான திங்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வரைக்கும் நடந்த ஐசிசி டெஸ்ட் வேர்ல்டு சாம்பியன்ஷிப்பில் 1000+ ரன் அடித்த ஒரே ஓப்பனர் இந்தியனில் உள்ள ரோஹித் சர்மா தான். இதாங்க நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்ச விஷயம்.